ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம குமார் இருந்துட்டு இனிமே மாட்டிப்போம் அப்படின்ற பயம் மனசுக்குள்ளே வந்துட்டு ரொம்பவே தப்பான முடிவு எடுக்கிறாரு. இப்போது முத்துவேலை எப்படியாவது சாவடிச்சணும், பெரியப்பா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வேறு வழியே தெரியல, ஏதோ பதட்டத்துலேயும் பயத்துலேயும் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதனால் நான் ஜெயிலுக்கெல்லாம் போகவே கூடாது. இப்போது நான் ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னா நீங்கள் உயிரோடு இருக்கக்கூடாது, நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ன மாட்டி விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அங்கங்க ஒயரை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒயரை கட் பண்ணலாமா, அந்த ஒயரை கட் பண்ணலாமான்னு எல்லா ஒயரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா ஓட்டு மாஸ்கை எடுத்து விட்டுறலாம், அப்புறம் மூச்சு திணறி பெரியப்பாக்கு ஏதாச்சும் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்புறம் என்ன, அந்த மாஸ்க் கிட்ட போறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சத்திவேல் வந்துடுறாரு. வந்த உடனே டே குமாரு அப்படின்னு சொல்லி ஒரே கூப்பிடவும் நம்ம குமாருக்கு அப்படியே பதட்டம் ஆயிடுது. அப்படி நடுங்கிக்கிட்டு நிக்கிறாரு. இங்க பாருடா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அப்பா அது வந்துப்பா இது பெரியப்பாக்கு மாஸ்க் கொஞ்சம் விலகின மாதிரி இருந்துச்சா, அதுதான் சரி பண்ணப்பா. இல்லடா, நீ வேற ஏதோ பண்ண மாதிரி இருந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமா நம்ம குமார் கிட்ட கேட்கவும் குமார் ரொம்பவே பதட்டத்துல அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு காலில் விழுந்துடுறாரு. டே குமார், என்னடா ஆச்சு உனக்கு, நீ இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டிய, இங்க பாருடா என்ன விஷயம்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லப்பா நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சக்திவேலுக்கு என்னென்னமோ தோணுது. இங்கே பாருடா குமார், நான் உன்னை நம்பி தாண்டா அந்த கதிர்பையில் ஜெயிலில் போட்டு வச்சுருக்கேன், இப்போ நீ என்னென்னமோ பேசுறியடா, நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைப்பா, இது பெரியப்பாவும் அந்த கதிர்பையிலும் நம்ம நிலத்துக்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க, அப்போன்னு போய் நான் கதிர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன்ப்பா, கதிரும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஏன் எங்க 2 பேரையும் விளக்குறதுக்காக வந்த பெரியப்பாவை நான் தான்ப்பா தள்ளி விட்டதுனால தான் பெரியப்பாக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சுப்பா. ஆனா நான் தான் இப்படி பண்ணேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ரொம்ப கோவப்படுவீங்க அப்படின்றதுக்காக தான் நான் கதிர் மேல பழிய போட்டேன். ஆனா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரையும் போவீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம பெரியப்பா கண்ணு முழிச்சா கண்டிப்பா கதிருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாருப்பா, அதனாலதான் இப்படி பண்ண வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லவும் நம்ம அதாவது யாருக்கு, நம்ம சக்திவேலுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. கோவம் வந்த உடனே நம்ம முத்துவேலை யோசிச்சு இங்க பாருடா, என் அண்ணன் எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் உனக்காகவும் எவ்வளோ பண்ணியிருக்காருன்னு உனக்கு தெரியுமாடா, அப்படி தெரிஞ்சிருந்தோம் இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம சக்திவேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வெளியே தெரியாம பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக முதல்ல கதிரை வெளியே எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இங்க பாருங்க சார், கதிர் மேல கொடுத்த கேஸை நாங்க வாபஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லவும் இங்க பாருங்க சார், எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன விளையாட்டா தெரியுதா, எதுக்காக இப்படி கேஸை வாபஸ் பண்றேன்னு சொல்றீங்க, என்ன காரணம், இங்க பாருங்க சார், என்னதான் இருந்தாங்களும் அந்த பையன் என்னோட தங்கச்சியோட பொண்ணு, இப்போ என் தங்கச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அவன் பையன் ஜெயிலில் இருக்கிறதுனால அவ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல, அதனாலதான் சார் இப்போ அவனை வெளியே விட சொல்லி நான் சொல்றேன், இந்த கேஸையும் நான் வாபஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸும் இங்க பாருங்க சார், நீங்க என்னதான் சொன்னாலையும் கண்டிப்பா நாங்க முத்துவேலை விசாரிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், ஏன்னா எஃப்ஐஆர் போட்டுட்டோம் சார், இதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்காம நாங்க எதையும் பண்ண மாட்டோம், கதிரையும் நாங்க கூட்டிட்டு வரோம், நீங்க கவலைப்படாதீங்க, கதிர் மேல எந்த தப்பும் இல்லைன்னா கதிரை நாங்க அங்கேயே விட்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட சக்திவேலுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ராஜும் கோமதியும் தன்னோட அண்ணனையும் அப்பாவையும் பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சத்திவேல இருந்துட்டு குமார அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இங்க பாருடா, அடியே பரதேசி, ஏன்டா இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்ச, இந்த விஷயத்த என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்க வேண்டியதுதான்டா, நான் எப்படியாவது உன்னை காப்பாத்திருப்பேன்ல, ஏன்டா இப்படி பண்ணி தொலைச்ச, உன்னாலதான் இப்போ என் அண்ணன் இப்படி இந்த நிலைமையில இருக்கிறாருன்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருக்குதுடா, நம்ம அண்ணன்
என் அண்ணன் உனக்காகவும் உனக்காகவும் எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் நினச்சி பார்த்தாவது உனக்கு இப்படியெல்லாம் பண்ணணும்னு தோணுமா? இங்கே பாருங்கப்பா, நான் வேணும்னெல்லாம் பண்ணலப்பா. அந்த கதிர் மேலே இருக்கிற கோவத்தில் அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ விளக்க வந்தவர் தெரியாமல் நான் தள்ளி விட்டுட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கிட்ட கோமதியும் ராஜிக்கும் பயங்கர கோவம் வருது. கோவம் உடனேயே கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து, இங்கே பாருடா பொறுக்கி நாயே, நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு என்னோட புருஷன் மேலே எல்லா பழியும் தூக்கி போட்டுட்டியாடா, உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன்டா அப்படின்னு சட்டையை பிடிச்சிக்கிட்டு அரைன்னு அரைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, என் பையன் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணா? என் அண்ணனுக்கு நல்லது தானே நினச்சான். நல்லது நினச்ச அவனை இப்போ ஜெயிலில் உட்கார வச்சிருக்கே, உனக்கு மனசாட்சின்றது உனக்கு இருக்குதா இல்லையா? ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இப்படியெல்லாம் பண்ணுறது உனக்கு தப்பாக தெரியலையா? இங்கே பாருங்கண்ணே, கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அனுபவிப்பீங்க. என் பையனோட சாபம் உங்களை சும்மாவே விடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாரு ஓடுகாலி, நீ இங்கே பேசிக்கிட்டு இருக்காத, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லவும், நம்ம ராஜி வந்துட்டு, இங்கே பாருங்க சித்தப்பா, இப்படி மனசாட்சி இல்லாமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் இப்படியெல்லாம் பேசுவீங்களா? இங்கே பாரு, இந்த விஷயம் எனக்கு இப்போதான் தெரிய வந்துச்சு. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தா அந்த கதிர் பையில நான் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரையும் இழுத்திருக்கவே மாட்டேன். எனக்கு என்ன வந்துச்சு அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் இழுக்கணும்னு? இவன் கதிர் தான் எல்லாத்தையும் பண்ணது, கதிர் தான் கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு சொன்ன உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளாக அண்ணன் அவன் கூட சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு அண்ணன் எனக்கு ரொம்ப தூரமாக போகிற மாதிரியே இருந்துச்சு. அதனால தான் எனக்கு கோவம் வந்து அப்படியெல்லாம் பண்ணிட்டேன். நான் இப்படியெல்லாம் பண்ணது தப்புன்னு எனக்கு புரியுது. இருந்தாலையும் நான் என்ன பண்ணட்டும், இந்த கேஸை நான் வாபஸ் பண்ணுறேன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். இனிமேல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கதிரை கூட்டிகிட்டு வரேன்னு தான் சொல்லியிருக்காங்க. நீ கவலைப்படாத அப்படின்னு நம்ம சக்திவேலை ரொம்பவே சாஃப்டாக பேசவும், இதை கேட்டு நம்ம ராஜ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சித்தப்பா, உங்களை நான் எந்த அளவுக்கு மரியாதை வச்சுருந்தனோ அதே அளவுக்கு இப்போ உங்களை நான் வெறுக்கிறேன். எப்படி சித்தப்பா உங்களால் இப்படி எனக்கு துரோகம் பண்ண முடிஞ்சிச்சு? என் புருஷன் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணா? உங்கள் சொத்தை எழுதி கேட்டானா, இல்லை என்னதான் பண்ணா? நீங்களே சொத்தை எழுதி கொடுக்குறேன்னு சொன்னாலையும் என் புருஷன் அதை ஏற்றுக்கவே மாட்டாரு. அப்படிப்பட்ட ஒருத்த மேலே எப்படி சித்தப்பா உங்களால் இப்படியெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு? என் அப்பா மட்டும் கண்ணு முழிக்கிட்டோம், உங்கள் எல்லாருக்கும் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துவேலும் கண்ணு முழிச்சிடுறாரு. இந்த பக்கம் போலீஸ் கதிரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனே நம்ம ராஜ் இருந்துட்டு தன்னோட அப்பா கிட்ட போய், அப்பா இப்போது உங்கள் உடம்பு எப்படி இருக்குப்பா? இப்போது ஓகேவாப்பா? இப்போ ஓகே தானே, நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ராஜிமா கதிர் எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட ராஜுக்கு அழுக வந்துடுது. அப்பா இங்கே பாருங்கப்பா, நீங்கள் கதிர் மேலே ரொம்ப மரியாதையும் அன்பு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இதை புரிஞ்சக்காத சித்தப்பாவும் இந்த பொறிக்கு நாயும் அவங்க நீங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் அவன் தான். உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் இழுத்து விட்டுட்டாங்க. அவனை நைட்டு முழுக்க ஜெயிலில் தான் வச்சுருந்தாங்க தெரியுங்களா அப்படின்னு சொல்லி முத்துவேல் கிட்ட சொல்லவும், முத்துவேல் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கதிரும் போலீஸும் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்த உடனே நம்ம போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் மருமகன் தான். உங்களை கொலை முயற்சி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையன் கம்ப்ளைண்ட் உங்கள் தம்பி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் உண்மையா இல்லை என்னதான் நடந்துச்சுன்னு நீங்கள் சொன்னாதான் சார் தெரியும், சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லவும், நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், நான் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் யாருமே கிடையாது, நானாக தான் போய் விழுந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம சக்திவேலுக்கும் அப்படி நெஞ்சே வடிஞ்சிருது. தன்னோட பையனை காப்பாற்றுறதுக்காக இப்படி போலீஸ்கிட்டே போய் சொல்லிட்டாரு அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க.
என் தம்பி அந்த குடும்பத்து மேலே இருக்கிற கோவத்தில் இப்படியெல்லாம் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் என்னோட மருமக கிட்ட நான் பேசினேன் தான், இல்லைன்னெல்லாம் சொல்லலை. என்னோட மருமகன் கிட்ட நான் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட கேட்கவும், இங்கே பாருங்கள் சார், ஏதோ தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. சரிங்க சார், நாங்கள் கிளம்புறோம். இங்கே பாருங்கள் சார், உங்களை தப்பான ஒரு கேஸில் உள்ளே தள்ளிட்டாங்களேன்னு நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏதோ கேஸ் கொடுத்தா கண்டிப்பாக நாங்கள் ஆக்ஷன் எடுத்து தானே ஆகணும். எல்லா ஆதாரமும் உங்களுக்கு எதிராக இருந்ததுனால தான் நாங்கள் இப்படி ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. எங்களை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு போலீஸ் கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்ட உடனே நம்ம கதிர் இருந்துட்டு தன்னோட மாமனார் கையை பிடிச்சிக்கிட்டு, மாமா இப்போ எப்படி இருக்கீங்க மாமா, நல்லா இருக்கீங்களா, உங்கள் உடம்புக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம முத்துவேலும் ரொம்பவே அழுதுகிட்டே, இங்கே பாரு கதிர், எனக்காக தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, என்னை மன்னிச்சிரு, இனிமே என்னோட விஷயத்தில் நீ தலையிடாத. எனக்கு நல்லது பண்ண போய் இப்போது நைட்டு முழுக்க நீ ஜெயிலில் உட்காந்துட்டு வந்திருக்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. எனக்கு முழுக்க முழுக்க உங்கள் மேலே இருக்கிறதா எண்ணம் தான். உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா. இப்போது நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. இங்கே பாருங்க மாமா, இனிமே உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம குமார் வந்துட்டு முத்துவேல் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க பெரியப்பா, நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லவும், நம்ம கதிரோட குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அமைதியாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கதிர்கிட்ட ராஜ் இருந்துட்டு, இங்கே பாரு கதிர், நீ எந்த தப்பு பண்ணலைன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னோட அப்பா இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் எதுக்காக நீ யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்த? ஏன் கதிர் இப்படி பண்ண? இந்த பொறுக்கி நாய் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் கதிர் இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த விஷயம் நம்ம பழனிக்கு, அப்பத்தாக்கு, வடிவுக்கு, மாரிக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே நம்ம மாறி வந்துட்டு நம்ம குமார்கிட்ட வந்து, குமார் என்ன குமார், ராஜ் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான், எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம குமார் தலையை கீழே போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம வடிவுக்கும் ரொம்பவே கோவம் வந்துடுது. இங்கே பாரு குமார், என்ன குமார் தலையை கீழே போட்டுக்கிட்ட, என் புருஷன் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நீ தானா, ஏன் இப்படி பண்ண நீ அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சக்தி இருந்துட்டு, இங்கே பாரு மாதிரி ஏதோ நடந்து போச்சு, இதுக்கு மேலே நம்ம எதையோ பேச வேணாம், இனிமேல் நடக்க போகிறத பற்றி மட்டும் பேசலாம். இங்கே பாருங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. இங்கே பாருடா, மாமா இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நீ தானா, அப்போ எதுக்குடா பொய் சொன்ன, எதுக்கு அந்த கதிர் பையன் மேலே பொய்யான புகாரை கொடுத்து அந்த கதிர் பையில ஒரு நாள் முழுக்க ஜெயிலில் உட்கார வச்ச, உனக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையாடா, ஏண்டா இப்படி பொய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அரைன்னு அரைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவேல் இருந்துட்டு எழுந்து உட்காந்துக்கிட்டு கதிரோட கையை பிடிச்சி எழுந்து நிற்கிறாரு. எழுந்து நின்ற உடனே, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் உடம்பு சரியாகிற வரைக்கும் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்களா, உங்களை நான் ராஜா மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம குமாருக்கும் சக்திவேலுக்கும் ரொம்பவே கோவம் வந்துடுது. இங்கே பாருடா, ஏதோ என்னோட அண்ணனை ஒரு முறை காப்பாற்றிட்டேன் அப்படின்றதுக்காக என் அண்ணன் உன் பின்னாடியே வந்துடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, என் அண்ணனை யாரை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ரொம்பவே சண்டையாயிடுது. அதுக்கப்புறம் என்ன, தன்னோட மாமனாரை ஒரு பக்கம் கையில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் சண்டையை ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமார் இருந்துட்டு ரொம்பவே கில்ட்டிலையும் ஃபீலிங்லையும் அமைதியாகவே இருக்காரு. அதுக்கப்புறம் முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாருங்க, இனிமே நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன். குமாரும் நீயும் என்ன நினப்பில் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. என்னோட சொத்துக்காக தானே, சொத்து முழுக்க ராஜுக்கு எழுதி வச்சிருவேன்னு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. அதுக்காக தான் ராஜோட குடும்பத்தையும் கோமதியும் ஏற்றுக்க நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த எல்லா சொத்துமே உங்கள் பேரில் எழுதி வச்சுட்டு நான் என்னோட பொண்ணுக்கிட்ட போயிடுறேன். என் பொண்ணு நான் இருக்கிற வரைக்கும் என் பொண்ணுக்கிட்ட இருந்து நான் சந்தோஷமாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம சக்திவேலுக்கு, அண்ணன் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டால் என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குன்னு, உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதானே, ஏன்னா இப்படிலாம் பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசாதீங்கன்னு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம கோமதி இருந்துட்டு முத்துவேலுக்கிட்ட போயிட்டு, அண்ணன் நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை சொன்னதை நினச்சி நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேன் தெரியுமா, நான் வருஷ கணக்கில் நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்களா, என் வீட்டுக்கு வர மாட்டீங்களான்னு நினச்சி ஏங்கி
இருக்கேன். ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. நல்லதுலேயும் ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுதானே இது. நீங்க என் வீட்டுக்கு வரேன்னு சொன்னது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் இன்னைக்கே செத்தா கூட என் மனசு நிம்மதியோட போய் சேர்ந்துருவேன். இதுக்காக தான் நான் 30 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சக்திவேல் இருந்துட்டு, "இங்க பாருங்கண்ணே, என் பையன் பண்ணது எல்லாமே தப்பு தானே. இனிமே என் பையன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதபடி நான் பார்த்துக்கிறேண்ணே. அவங்க குடும்பத்துக்கிட்ட மட்டும் நீங்க போயிடாதீங்கண்ணே. ப்ளீஸ்ண்ணே. என்னை தனியா தவிக்க விட்டுட்டு போயிடாதீங்கண்ணே. இங்க பாரு சக்தி, இந்த சொத்துக்காக தானே நீ ஆசைப்பட்ட. இந்த சொத்து முழுக்கவே உன்னோட பையன் பேர்லயோ உன் பேர்லயோ நான் மாற்றி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களே. உங்களோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். உங்கள் சந்தோஷத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு தான் நான் கிளம்புறேன். நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சக்திவேல் இருந்துட்டு முத்துவேலோட காலில் விழுந்து, இங்கே பாருங்கண்ணே, என் பையன் பண்ணது எல்லாமே தப்பு தானே. என்னை மன்னிச்சிருங்கண்ணே. ஏன்னா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம அப்பத்தாவும், இங்கே பாரு முத்து, நீ எந்த வீட்டில் இருக்கியோ அங்கே தான் நானும் இருப்பேன். இந்த கோவக்காரன் கூட என்னால் இருக்கவே முடியாது. எதையுமே புரிஞ்சுக்காம எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். என்னால் வயசான காலத்தில் இவங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கவே முடியாது. அதனால நானும் கூட வந்துடுறேனியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம முத்துவேல் இருந்துட்டு, சரிங்கம்மா, நீங்கள் என் கூட இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பலமாக தான் இருக்கும். அதனால் நீங்களும் என் கூட வந்துருங்கம்மா. ஏங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ நானும் அங்கே தானே இருக்கணும். நானும் உங்கள் கூட வரேங்க. நான் மட்டும் எதுக்காக அந்த வீட்டில் தனியாக இருக்கணும்? என்னால் அந்த வீட்டிலலாம் தனியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன என்னத்தான் என்ன என்ன எல்லாருமே தனியாக விட்டுட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இங்கே பாருங்க, என்னை தனியெல்லாம் விட்டுட்டு போகாதீங்க. என்னால் தனியெல்லாம் இருக்க முடியாது. நான் தனியெல்லாம் இருக்க மாட்டேன், ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லவும், நம்ம முத்துவேல் இருந்துட்டு, கதிரு நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்க மாமா, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம அது சக்திவேல் தன்னோட அண்ணனோட காலில் விழுந்துடுறாரு. போய் விழுந்து, அண்ணன் ப்ளீஸ்ண்ணே, என்னை மன்னிச்சிருங்கண்ணே, என் பையனையும் மன்னிச்சிருங்கண்ணே, அவனை ஜெயிலில் தூக்கி போகணுன்னா கூட சொல்லுங்கண்ணே, நான் போட்டுடுறேன். ஆனால் நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடாதீங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம முத்துவேல் இருந்துட்டு எதையுமே கண்டுக்காம கதிரை கூட்டிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, பாண்டியனோட வீட்டு வாசப்படி நின்றுட்டு இருக்காங்க. நம்ம கோமதியும் போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வராரு. பாண்டியன் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு தான். என்னன்னா, இதுவரைக்கும் கோமதி ஆசைப்பட்டது இது ஒண்ணே ஒன்று தான். இத்தனை வருஷமா ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நினச்சி நம்ம பாண்டியனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாண்டியன் முத்துவேலுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னதே எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த சந்தோஷத்தை கோமதியால் அது ஏற்றுக்கவும் முடியாது, அதே மாதிரி நம்பவும் முடியாமல் ஒரு மாதிரி தகச்சு போயிருக்கா. அவளை பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை அவளுக்கு கொடுக்கணும் எத்தனையோ நாள் நினைச்சு பார்த்துருக்கேன். ஆனா நீங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு வந்துகிட்டே இருப்பீங்க. அதனால நானும் உங்ககிட்ட நிறைய பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லவும், இதை கேட்ட நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு பாண்டியா, நீயும் என்கிட்ட பேசியிருக்க, நானும் உங்ககிட்ட பேசியிருக்கேன். ரெண்டுமே தப்பு தானே. அது எதுவுமே நம்ம மனசில் வச்சுக்காம இனிமே எல்லாரும் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கிறத பார்ப்போம், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக தன்னோட அண்ணனுக்கு ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து சுற்றுறாங்க. இங்கே பாருங்கண்ணே, கண்டிப்பாக இன்னையோட உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமோ வராது. நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது முத்துவேல் கண்ணில் இருந்து தண்ணியாக வருது. என்னென்ன, எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கண்ணே, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக உங்களை நான் அழவே விட மாட்டேன், நீங்கள் அழாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு கோமதி, இத்தனை வருஷமாக உன்னோட அன்பையும் உன்னோட அக்கறையையும் அரவணைப்பும் நான் மிஸ் பண்ணிட்டேனே, நான் தவற விட்டுட்டேனேன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சக்திவேலும் மாறி, அதுக்கப்புறம் நம்ம குமார், இவங்க 3 பேரும் இந்த வீட்டு வாசப்படியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. தன்னோட அண்ணனுக்கு அந்த வீட்டில் ஆரத்தி எடுக்கிறதையும் அவங்க சிரித்து சிரித்து பேசுகிறதையும் பார்த்து சகிக்க முடியாமல் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் அப்படியே ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டே இருக்கவும், நம்ம மாறி இருந்துட்டு, இங்கே பாருங்கள்,
பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எதுக்காக இப்போ அழுதுகிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டை விட்டு எல்லாருமே அனுப்பி வச்சிட்டீங்களே, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம 3 பேர் மட்டும் எப்படிங்க இருக்கிறது? இங்கே பாருங்கள், என்னாலலாம் தனியாலாம் இருக்க முடியாது. முதல்ல உங்கள் அண்ணன்கிட்ட பேசி எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, எனக்கு என்ன ஆசைவா எல்லாரையும் அங்கே அனுப்பி வைக்கணும்னு. இந்த பரதேசி பண்ணாட பையன் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்கான். இங்கே பாருடா, நீ புத்தி கெட்டத்தனமா இப்படி பண்ணி வச்சதால இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குதுன்னு பார்த்தியா? அண்ணன் நம்ம வீட்டை விட்டே போயிடுச்சு, இனிமேல் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னு போயிடுச்சு. இப்போ பாரு, அந்த பாண்டியன் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லார் மனசையும் மாற்றி அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. அந்த பழனி பையலும் இந்த வீட்டை விட்டு போயிட்டான். இப்போ நம்ம இந்த வீட்டில் தனியாக இருக்கோம். தனியாக இருக்கிற கஷ்டத்தை இப்போ என்னால் தாங்கவே முடியல. என் அண்ணன்கிட்ட நான் பேசணும் போல இருக்குது. எப்படியாவது என் அண்ணனை பார்க்கணும். குமார், என் அண்ணன்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போறியாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம போகலாம் இருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது தன்னோட அண்ணனை, அதாவது கோமதியோட அண்ணனை சேரில் உட்கார வச்சுட்டு, இங்கே பாருங்கண்ணே, உங்களுக்கு பத்திய சாப்பாடு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு விதவிதமாக என்னால் சமைச்செல்லாம் போட முடியல, என்னை மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு கோமதி, எனக்கு விதவிதமாக சமைச்சு சாப்பிட்ணுன்னெல்லாம் ஆசை இல்லை. உங்கள் கூட எல்லாருக்கூடையும் இருக்கிறதே எனக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. என் உடம்புல இருக்கிற பாதி வியாதி குறைஞ்ச மாதிரியே இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கண்ணே, இனிமேல் கண்டிப்பாக உங்களுக்கு மொத்தமாக சரியாயிடும். நீங்கள் கவலையே படாதீங்கண்ணே, கண்டிப்பாக உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்கண்ணே, இந்தாங்க கஷாயம் கொண்டு வந்திருக்கேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பு சீக்கிரமாக சரியாயிடும். நான் உங்களுக்கு டெய்லியும் காலையில் நைட்டுன்னு இந்த கஷாயத்தை போட்டு கொடுக்குறேன், குடிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும், சரிம்மா அப்படின்னு சொல்லி வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சக்திவேலும் நம்ம குமாரும் அதாவது கோமதியோட வாசலில் வந்து, அதாவது வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. தன்னோட அண்ணனை பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன இது, இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, கோமதியை போய் இப்படியெல்லாம் மனசை கஷ்டப்படுத்திட்டோமே, நம்ம கஷ்டப்படுத்தினதெல்லாம் ரொம்ப தப்பு, எதுக்காக நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே, அப்பா, இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்கப்பா, நம்ம தான் அவங்க மனசை புரிஞ்சுக்காம அவங்கள கஷ்டப்படுத்திட்டோம்ப்பா, நம்ம பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்புப்பா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம குமார் இருந்துட்டு எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க. போய் நம்ம குமாரும் சக்திவேலும் நம்ம முத்துவேலோட காலில் விழுந்துடுறாங்க. போய் காலில் விழுந்து ரொம்பவே மன்னிப்பு கேட்குறாங்க. இங்கே பாருங்கண்ணே, என்னோட பையன் பண்ணதும் நான் பண்ணதும் மிகப்பெரிய தப்பு தானே. நீங்களும் அந்த கதிர்பையிலையும் பேசிக்கிட்டு இருக்கிறது என்னால் தாங்க முடியலண்ணே. என்னை விட்டு நீங்கள் தூரமாக போயிட்டீங்களோ அப்படின்னு நினச்சி தான் நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன். அது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ புரிஞ்சுதுண்ணே. இங்கே பாருங்கண்ணே, நான் என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே. நான் சொத்துக்கெல்லாம் இப்போ வரைக்கும் நான் எதுவுமே பண்ணதில்லைண்ணே. சொத்தை என் தலைமையில தூக்கி வச்ச எடுத்துகிட்டு போக போகிறேன், அதெல்லாம் இல்லைண்ணே. எனக்கு அப்புறம் என் பையனுக்கு அப்புறம் அவங்க பசங்க அப்படின்னு தானே அதை ஆள போகிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நான் இதை தலையில் தூக்கி வச்சுக்க போகிறது கிடையாது. இங்கே பாருங்கண்ணே, இப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துக்காதீங்கண்ணே, என்னோட மனசை இது ரொம்ப காயப்படுத்துது அப்படின்னு சொல்லவும், இதை கிட்ட கதிர் இருந்துட்டு, நீங்கள் இந்த சொத்துக்காக தான் இப்போது என் மாமா கூட இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த குடும்பத்தில் இருந்து ராஜியோ இல்லை என்னோட அம்மாவோ யாருமே உங்கள் வீட்டில் இருந்து ஒத்த பைசா கூட எதிர்பார்க்கல. அதே மாதிரி என்னோட மாமாவோட அன்பையும் பாசத்தையும் மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர உங்கள் பணத்தை கிடையாது. உங்கள் பணத்தை போய் நீங்கள் குப்பையில் தூக்கி போடுங்க அப்படின்னு சக்திவேலை பார்த்து கேட்கவும், சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாரு கதிர், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். கோமதியை புரிஞ்சுக்காதது, உங்கள் குடும்பத்தை புரிஞ்சுக்காதது, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காதது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான். என்னை மன்னிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கு. என்னது, இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் அழுகாதீங்க, நீங்கள் பண்ணதெல்லாம் தப்புன்னு உணர்ந்துட்டீங்களே,
அதுவே போதும். நீங்கள் உணர்ந்ததே மிகப்பெரிய விஷயந்தான். இதுக்கு மேலே நடந்த விஷயத்த யோசிக்காமல் இனிமேல் சந்தோஷமாக இருக்கிறத மட்டும் பார்ப்போம். நீங்கள் கவலைப்படாதீங்க. இனிமேல் உங்கள் அண்ணனை உங்ககிட்ட இருந்து நான் பிரிக்கலாம் மாட்டேன். நீங்கள் அதை நினச்செல்லாம் வருத்தப்படாதீங்க. நீங்கள் அதை நினச்சி வருத்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது ஆகிட போகுது, கவலைப்படாதீங்க சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சத்தி இருந்துட்டு, இங்கே பாரு கதிரு, இவ்வளோ நல்ல மனசு உள்ள உன்னை போய் நான் எவ்வளோலாம் பேசியிருக்கேன், என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம கோமதியும், அண்ணன் இங்கே பாருண்ணே, என் பையன் அப்படி தானே, நீங்கள் வருத்தப்படாதீங்க. நீங்கள் நடந்ததெல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. கவலைப்படாதீங்க. இனிமேல் நம்ம நடந்ததை பற்றி எதுவுமே யோசிக்காமல் இனிமேல் நம்ம எல்லாருமே 2 குடும்பமும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம அது முத்துவேலுக்கு பாதி உடம்பு சரியான மாதிரி இருக்குது. இந்த 2 குடும்பமும் சேர்ந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்